Hello, welcome and namaskaram to Malu Dance Vlog. So, in the video, let's as you have seen, I got my first revenue. Thumbnail பார்த்தா வந்திருப்பீங்க. So, I got my first revenue, first salary. ஓகேங்களா, அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். Let's go into the video. I got my first revenue. வெளியே போனேன் from a job. போக ஆரம்பிச்சிட்டேன், வேலைக்கு போய் கிடச்சி என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி எனக்கு கிடச்சிது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வாட் மை ஃபர்ஸ்ட் ஜாப், என்ன ஜாப் அப்படின்னா சேல்ஸ் சைட் தான். ப்ரீ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கோகுல் சார் ரொம்ப நன்றி. இது அப்ளை பண்ண மாதிரி எனக்கு எந்த ஞாபகம் இல்லை. சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண போனேன். பட் ப்ரிப்பேர் ஆகி தான் போனேன். என்னென்ன விஷயம் இருக்குது, ஸோ சேல்ஸ் சைடு போகிறேன், என்ன மாதிரி இன்டர்வியூஸ் இருக்கும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஸோ அதை பற்றி எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் நான் வந்து ஆக்சுவலாக இன்டர்வியூ அட்டன் பண்ண போனேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா என்னோட மேனேஜரான நம்ம கோகுல் சார் தான் எடுத்தார். ஸோ நான் டக்கின்லாம் பண்ணிவிட்டு இன்டர்வியூ போகிறோம். ஸோ அது ப்ரைவேட் கம்பெனி பயங்கரமாக இருக்கும் அப்படி இப்படின்னு நினச்சி நான் பாட்டு உள்ளே போனேன். சார் பாட்டு டக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு ப்ளூ ஷர்ட் தான் போட்டிருந்தார். ப்ளூ ஷர்ட்டு காப்பு போட்டு ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டு ஜாலியாக உட்காந்துருந்தார். ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டாங்க, இன்டர்வியூஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க, பேசினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்டு, தயவு செஞ்சு இது வந்து 18+ படம், தயவு செஞ்சு பார்க்குறீங்க அப்படின்னா 18+ படம், தயவு செஞ்சு எவனும் போயிட்டு இப்போவே போய் பார்த்துறாதீங்க. ஆஃப்டர் பிகமிங் 18 கோ வாட்ச் திஸ் மூவி. மார்டின் ஸ்கார்சரோட படம் இது, அவர் டைரக்ட் பண்ணார். ஹீ டிட் திஸ் மூவி அட் 60s or 70s. ஓகேவா, செல் மீ திஸ் பென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வரும். அதே மாதிரி சார் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு அவரோட ஐஃபோனே எனக்கு தந்தார். வாழ்க்கையில் முதல் முறையாக அன்னைக்கு தான் ஐஃபோனே நான் தொடர்றேன் நான். ஸோ ஐஃபோன் வந்து தந்தார். ஐஃபோன் கொடுத்துட்டு எனக்கு இதை நீ செல் பண்ணி காட்ட, ஒரு சில ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சார் வச்சார். ஆண்டவன் புண்ணியத்தில் அது பாஸ் ஆகிட்டேன். சார் சொன்னார் இந்த மாதிரி தான் இருக்கும் ஒர்க்கு, டீட்டெயிலாக அந்த ஒர்க் பற்றி டிஸ்கிரைப் பண்ணார். அண்ட் எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. லைக் MBA கிளாஸஸ் நான் போட்டேன், MBA அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அது விஷயம் எல்லாமே நான் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். சாரும் ஓகேன்னு தான் சொன்னார். MBA போட்டிருந்தேன், வேலை ரெண்டுத்துக்கும் மாட்டி தவிக்கக்கூடாதுங்கிறனால நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வீட்டில் டிஸ்கஸ் பண்ணேன். அப்பா அம்மாவுக்கு ஓகேன்னு இருந்துச்சு, எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி தான் கமல் சார் சொல்கிற மாதிரி. செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா மண்டே, ஆக்சுவலாக சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அங்கே தான் இன்டர்வியூ முடிச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மீன் வெள்ளம் அப்படின்னு ஒரு கண்டென்ட் அந்த சேனலில் போட்டிருப்பேன். மீன் வெள்ளம் வீடியோவில் எடுத்துகிட்டு சண்டேல எடிட் பண்ணி மண்டே இன்டர்வியூ அந்த டைமில் தான் நான் வந்து அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன். செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அருண் சார்னு ஒரு சார் எடுத்தார். ஸோ அவர் கேட்ட கேள்வி என்னால் மறக்கவே முடியாது. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த கேள்வி. என்னன்னா ஒரு சில ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்தால் உங்களால் எப்படி ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் ட்ரை பண்ணுறேன் சார், என்ன மாதிரி ஆப்ளிகேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் ஒரு சுச்சுவேஷன் சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம காலேஜில் ஜாயின் பண்ண வரான், ஓகேங்களா. ஸோ இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கான், பட் அவனால் வர முடியலை. அதனால நான் என்ன சார் ரீசன் அப்படின்னு கேட்டோன்னே அவன் ஊரில் மழை பெய்யுது அதனால அவனால் வர முடியாது அப்படிங்கிறான். எனக்கு அப்படியே ஒரு செகண்டு, மழை பெய்யுது வர முடியலையா, என்னையா சொல்கிறீங்க? உங்கள் ப்ராடக்ட் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக டெப்த்தாக எதுவுமே தெரியாது. அப்போ நான் சொன்னேன் சார் லைக் ஏதாவது நீங்கள் வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா, அது வந்து ஒரு மீமில் வரும்ல. சார் வந்து சொன்னார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்தியமாக தெரில சார், நானே சரண்டர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் சார் சிரிச்சுட்டே போனார். பட் என்ன கொஞ்சம் தூரம் போனேன், சாரை கூப்பிட்டு சார் சத்தியமாக அப்படி தான் கேட்குறாங்களே சார் அப்படின்னே. ஆமாம் ஜே கண்டிப்பாக இப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோகுல் சார் வந்தார். வந்துட்டு எப்போ ஜாயின் பண்ணுறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டார். சார் லைக் செலக்ட் ஆன டேட் பார்த்தீங்கன்னா 11/12/23. ஓகே, அது என்னமோ தெரியல, லைஃப்பில் 11 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே அடிபட்டுகிட்டே இருக்குது. அடிபட்டுகிட்டே இருக்குது மீன்ஸ் என்ன சொல்லலாம், என் லைஃப்பில் என்ன விஷயம் நடந்தாலும் 11ங்கிற ஒரு நம்பர் வந்து எங்கேயாவது இருக்கும் அங்கே. ஸோ அண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 11 போக ப்ளஸ் ஒரு சில ஃபேன்சியாக விஷயங்களும் இருக்கும். லைக் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 12/2/2021, அதாவது 12/02/2021 அப்படின்னு இருக்கா. இதை திருப்பி போட்டால் அதே தான் வரும், 12/02/2021 தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபேன்சியான விஷயங்கள்லாம் இருக்கும். அண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் ஆன டேட் பார்த்தீங்கன்னா 11/12/23. ஓகேவா, ஸோ சும்மா லூஸுன்னு நினச்சிக்கலாம் நீங்கள்.
நினச்சாலும் தப்பு இல்லை. இந்த 11, 12, 23 இந்த 11 + 12 = 23. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஃபேன்சியாக இருக்கும். என்னடா அவன் கீழ்ப்பக்கம் பேஷன் மாதிரி பேசிகிட்டு இருக்கானே நீங்கள் நினைக்கக்கூடாது. என் வாழ்க்கையால் எதை நோக்கி ஓட்டணும் அப்படின்னு சொன்னது இந்த 11ங்கிற நம்பர் தான். ஜாயின் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா 18th. புது ஆஃபீஸு பயங்கரமாக இருக்கும். என்ன சொல்லலாம், நான் ஒர்ஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஒர்ஸ்ட்டாக தான் அந்த ஒர்க்கே நடக்கும் அப்படின்னு நினச்சி தான் போனேன். ஆண்டவன் புண்ணியத்துக்கு சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. பழக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் ஆசம் பீப்புள்ஸ் தேர். அவங்கள பற்றியெல்லாம் நான் தனியாகவே ஒரு கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கேன். நான் இது பண்ணலான் இருக்கேன். அண்ட் இந்த ஒர்க் பிளேஸில் இந்த மாதிரிலாம் ஒர்க் இருக்கும், அதை பற்றியெல்லாம் நான் சொல்கிறேன். நான் ஓகே கேட்க மாட்டீங்க, நானே சொல்லிக்கிறேன். அது ஒரு மந்த் எண்ட் டைமில் தான் நான் போய் ஜாயின் பண்ணேன். லைக் ஒரு 20 days இல்லைனா 20 days அந்த மாதிரி தான் நான் ஜாயின் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த 20 daysக்கான சேலரி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 6,000 கிட்ட வந்துச்சு. அந்த மெசேஜ் எப்படி இருந்துச்சுன்னா, ஏடிஎம் கார்டு பின்னாடி இருக்கிற அந்த 3 நம்பர் இருக்கு இல்லையா, அந்த 3 நம்பர் மட்டும் சொல்லுவோம், உங்களுக்கு நாங்கள் வந்து அக்கௌண்ட்ல அமௌண்ட்டு நாங்கள் கிரெடிட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் அந்த மெசேஜ் இருந்துச்சு. பார்த்தோன்னே எப்படி இருக்குன்னா, மெசேஜா இல்லை இதுதான் மெசேஜா. அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணுறதுக்காக நான் போனேன். ஏடிஎம்மில் போய் நின்று அந்த 6,000 rupees நான் வித்ட்ரா பண்ணும்போது ஒரு ஃபீல் வந்துச்சு. வேற மாதிரி ஃபீலு. காசு சொந்த உழைப்பில் சம்பாதிச்ச காசு 6,000 rupees அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அமௌண்ட்டு தான். பட் எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் இருந்துச்சு. நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச காசுங்கிற மாதிரி ஒரு செம ஃபீல். அது 6,000 கிடைச்ச உடனே நான் சாருக்கு மெசேஜ் போட்டுவிட்டேன். சார் ஃபஸ்ட்டு மந்த் சேலரி வித்ட்ரா பண்ணிட்டேன் சார், செம ஃபீல் ஆச்சு சார். நான் போட்டுருனே சார் எனக்கு அனுப்பிச்சு விட்டது இந்த ஆடியோ தான். அஜய், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் உன்னோட உழைப்பில் வந்து ஒரு கார்பரேட்டில் உழைச்சி சம்பாதிச்ச ஒரு காசு. ஸோ கண்டிப்பாக அதை வந்து நீ நல்ல விஷயத்தில் பயன்படுத்து. அப்பா அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒரு சாரியோ இல்லை ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸோ வாங்கி கொடு. ஸோ உன்னோட எஃபர்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. யூ ஆர் கிவிங் யர் 200% டு ஒர்க். ஸோ அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி கைட் பண்ணி கொண்டு போகிறதுக்கான ப்ராசஸ் எல்லா கைடன்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். வெரி வெல் டன். ஸோ கங்க்ராட்ஸ் ஆன் யுவர் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் உங்களோட ப்ராசஸ் லேர்ன் பண்ணுங்க, நிறைய கற்றுக்கோங்க. வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் ரீச் அவுட் டு மீ அட் எனி டைம். ஸோ ஐல் பி தேர் டு ஹெல்ப் யூ அவுட். சரியா? ஸோ என்ஜாய். இந்த காசை வித்ட்ரா பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து நம்ம சாமி முன்னாடி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட கொடுத்தேன். எதுக்குடா வித்ட்ரா பண்ணேன் அப்படின்னு கேட்டார் சம்பளத்தை. நான் வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து எல்லாம் ஃபேமிலியில் ஒரு சில பர்சனலான சில பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அம்மா சைடாக இருந்தாலும் சரி அப்பா சைடாக 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில அமௌண்ட்டெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு மிச்சம் வந்தது 2,000 தான். ஓகேவா? அதில் 1000 அப்பா கிட்ட கொடுத்துட்டேன். அப்புறம் 1000 எனக்கு தந்தாங்க. அந்த 1000 பார்த்தீங்கன்னா 500 வந்து யூடியூப் சேனலுக்கு நான் மாற்றி சேர்த்து வச்சிட்டேன். அண்ட் இன்னொரு 500 பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனல் எக்ஸ்பென்ஸ்க்காக நான் மாற்றி வச்சிட்டேன். அண்டு அந்த டைமில் எங்கள் அப்பா ஒன்று சொன்னார், பயங்கரமாக இருக்கு. 6,000 ரூபா இருந்துச்சா, 1000 ரூபா இருக்கா, அவ்வளோதான். ரொம்ப உள்குத்து இருக்கிற மாதிரி ஒரு தோணுச்சு எனக்கு. அது நான் வந்து சேல்ஸ் சைட் ஜாப் தான் போயிட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன சொல்லலாம், திஸ் இஸ் நெவர் மை ட்ரீம் ஜாப். ஆனால் என் ட்ரீம் ஜாப்க்கு போகிறதுக்கான ஒரு ரூட் இதில் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? ஒரு 2 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிளான் பண்ணி அப்படி இப்படி அப்படின்லாம் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு அதெல்லாம் சரியான ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கிறது. ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. லைஃப் உன்னை வேறு மாதிரி கூட்டிகிட்டு போவோம். நம்பு, லைஃப்பை நம்பு. கடவுளை நம்புறியோ இல்லையோ அதெல்லாம் ஒரு பக்கம், உன் மேலே நம்பு, உன் லைஃப்பை நம்பு. எந்த ஒர்க்கு பார்த்தாலும் 100% நம்ம சேர்ந்து போட்டு தான் ஆகணும். இட் மே பி சேல்ஸ் சைட், இட் மே பி கிளீனிங் ஜாப், ஹோட்டலில் சர்வராக போனாலும் சரி, சேல்ஸ் சைட் போனாலும் சரி, நீ எது சிஇஓ போனாலும் சரி, என்ன வேலை பார்த்தாலும் உன் வேலை அதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது நான் கரெக்டாக பண்ணிட்டு தான் இருப்பேன். அண்ட் ஏன்னா என் அப்பா அம்மா வளர்த்துனது அப்படி தான் சொல்லணும் நான். தேங்க்ஸ் ஃபார் தெம். ஏன்னா எந்த விஷயம் பண்ணாலும் பி ஹானஸ்ட் டு த ஒர்க் அண்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு தான் அப்பா சொல்லுவார். நேர்மையாக இருக்கும், வேலை கண்டிப்பாக நேர்மையாக இருக்கணும், உனக்கு நீ நேர்மையாக இருக்கணும் அப்படிம்பாரு. அண்ட் ஆல்சோ மை இன்ஸ்பிரேஷனான எஸ்ஜே சூர்யா சார், கமல் சாரோட ஒரு சில வீடியோஸ் எல்லாம் இருக்கும். ரொம்ப டவுனாக இருக்கும்போது நான் அடிக்கடி போட்டு பார்க்குற வீடியோஸ் அவங்களோட தான். அண்ட் அதில் கமல் சாரோட ஒரு வீடியோ இருக்கும். என்னென்னா இதுதான் எனக்கு அது பயங்கரமான மக்கு. இப்போ சன் டிவியில் ஒரு பிளாக் ஷர்ட் போட்டு சால்ட் அண்ட் பேப்பர் ஸ்டைலில் ஷாருக் கான்ட்டு சொல்லிட்டு இருப்பாரு. பிளாக் ஷர்ட் வித் வேட்டி, விருமாண்டி ஸ்டைலு. நான் வேலை இல்லாமல் இருந்தபோது ஒரே ஒரு முறை ரொம்ப ஒரு மத்தியானத்தில் ரொம்ப இருட்டாக இருந்தது என் வாழ்க்கை.
அப்போ சொன்னேன், நான் தப்பு பண்ணிட்டேனோ நிறையா, எனக்கு பயமாக இருக்குது, ஒன்றுத்துக்கும் நீ சொன்ன மாதிரியே நான் விளங்காமல் போயிடுவேனோ, எல்லாமா வந்துட்டுவாங்க பிள்ளைய, விளங்க மாட்டேன் நீ இப்படி செஞ்சேன், நான் அது பழிச்சிருமோ அப்படின்னு கேட்டேன் நான். அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ என்ன வேலை வேணால் பாரு, நான் அதை சொல்ல மாட்டேன், நீ இது கழிப்பிற கழுவினாலும் கழுவு, ஆனால் இந்தியாவில் என் மகன் தான் சிறப்பான கழிப்பறை கழுவாளன் அப்படின்னு இருக்கணும். இதை பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, கமல் சாருக்கே அப்படி ஒரு நாள் இருக்கும்போது நம்மெல்லாம் we have just started. ஸோ இது வந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஐ காட் மை ஃபர்ஸ்ட் சேலரி, செம்மையாக இருந்துச்சு, உழைச்சி சம்பாதிச்ச காசு. அண்ட் இது நான் வேலைக்கு போயிட்டு ஒரு 3 months ஆச்சு, பட் இருந்தாலும் எனக்கு இது இப்போ போடணும்னு தோணுச்சு. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுட்ருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டு அப்கிரேடேஷன் இஸ் மை ஃபோன். உங்களுக்கு 13 மெகாபிக்சல்லேருந்து 50 மெகாபிக்சலுக்கு அப்டேட் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா லேப்பை சர்வீஸ் விட்டுட்டு கொஞ்சம் அவனை ரெடி பண்ணணும், சாவல்ற நிலைமையில் இருக்காவன். அண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில லைட்டிங் விஷயங்கள்லாம் நான் மாற்ற வேண்டியது இருக்குது. லைட்ஸு மாற்றணும், இன்னுமே அந்த இது என்ன சொல்லுவாங்க, இது எல்இடி லைட்டு அண்டு எமர்ஜென்சி லைட் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த விஷயங்களை அப்கிரேட் பண்ணணும், அப்கிரேட் பண்ணலாம், வளரட்டும், வளர்றேன், வளர்ந்து காட்டுறேன். ஸோ தேங்க்யூ. அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மனு டான்ஸ் vlogs. Live the life, love the life, love you all. Bye. Peace out.